மருத்துவர் காப்பா கார்த்திகேயன் இ அப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலி அவர் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் மு அப்பாவிற்கு திரு சார் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லைட்டா உள்ள தள்ளி சார் ஜெகதீஷ் சார் கொஞ்சம் இந்த போட்டியை அருமையாக கொடியசைத்து துவக்கி வைத்த எங்களது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் First place goes to Sri Hansika from the Nellveli. 50 meter freestyle under 14 girls. First place goes to Sri Hansika J from the Nellveli with the timing of 30 from Chennai with the timing of 31.41. And third place goes to K.S. Subisha from Chennai with the timing of சார் நீங்க தள்ளி வாங்க சார் 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 தள்ளி வாங்க மேடம் 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 கலெக்ட் பாருங்க. first place Yoga Sakamitra. மேடம் மேடம் செல்லா போடு சார் அது வந்து 85வது ஆல் இண்டியா ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ் உடைய மாநாடு. அதோட இந்த ஆண்டு சிறப்பாட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 75வது ஆண்டு சிறப்பு நிகழ்வாட்டு கான்ஸ்டியூஷனை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணது, எப்படி அதை இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம், அதே போல் சட்டப்பேரவை தலைவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அது அங்கே வந்து கருத்தை பதிவு பண்ணுற இடம். அது அவ்வளோதான், ஆண்டுதோறும் நடக்கும். அதில் நம்ம மாநில ஆளுநர் அவர்கள் 2023 25 வரை 3 ஆண்டுகளாட்டு தொடர்ந்து முதல் கூட்டத்தொடரில் நடந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். அப்படி நடக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்தினோம், அவ்வளோதான். அதுபோல் மாநில அரசு ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் தான் நம்முடைய தமிழக சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு அதே தான். பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நோ மினிட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்கின்ற அந்த தீர்மானத்தின் மீது அனுமதி தரதுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எந்த முயற்சியும் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அந்தாலே வச்சுருது திருப்பி அனுப்புவது ஒரு 5-6 மாதம் கழிச்சு அதை திரும்பவும் நம்ம அசம்பிளியில் வச்சு திரும்பவும் நம்ம அதை நிறைவேற்றி கொடுத்தோம்னா உடனே அனுமதி தரணும். அது உடனே அனுமதியும் தராமல் அதை என்ன செய்வாங்கன்னா திரும்ப அவங்க செய்ய வேண்டிய பணியை குடியரசுத் தலைவருக்கு தூக்கி போட்டாங்க. ஆக அங்கே போய் இப்படி அதை பில்லை வந்து பாஸ் பண்ண விடாமுக்கு எவ்வளோ இடையூறு பண்ணணுமோ அது பண்ணுறது.
அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதில் வேந்தராட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கணும். ஒரு கமிட்டி வச்சு அவங்க துணைவேந்தர் போடணும். இதுதான் நடைமுறை. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கக்கூடிய முழு உரிமையும் மாநில அரசுக்கு தான் இருக்குது. அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் நமக்கு தான் உரிமை இருக்குது. சில பேர் தவறுதலாட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி அப்படிங்கிறது அது நிதி தருதில்லா சம்பளத்துக்கெல்லாம் நிதி கொடுக்க மாட்டாங்க. அது என்ன, ஏதாவது யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் ரிசர்ச் இருந்துன்னா அதுக்கு நிதி உதவி கொடுப்பாங்க, அவ்வளோதான். நான் நிதி உதவி பண்ணியிருக்கேன், என்னைய வேந்தரா போட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அப்படி ஒரு சட்டமும் கிடையாது. முழுமையாட்டு மாநில அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்குது. இப்படியெல்லாம் மாநில ஆளுநர்கள் அரசுக்கு எதிராட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற 100 ஆண்டு பழமையான நம்முடைய சட்டமன்றத்துக்கு இழுக்கு ஏற்படும்படியா நடக்குது. இது முறை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மேலே அவங்களுடைய கவனத்துக்கு போனால் அவங்க அதை நிவர்த்தி செய்து கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் அது பதிவு செய்யப்பட்டது. அது நம்முடைய மாண்புமிகு ராஜ்யசபானுடைய துணைத் தலைவர் அவர்கள் ஆளுநர் பற்றி நான் குறித்து பேசியது எதுவுமே தவறாட்டும் பேசலை, உண்மைக்கு புறமானதும் இல்லை. சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணதை நான் ரெக்கார்டு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கு ரெக்கார்டு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கவும் கூடாது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கே சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு மேட்டரை பதிவு பண்ண முடியும்னா எங்கே தான் பதிவு பண்ண முடியும்னு சொல்லலாம், அசம்பிளியில் தான் நான் சொல்லலாம். அதே மாதிரி ராஜ்யசபாவில் அந்த சேரில் உட்கார்ந்தா தான் சொல்லலாம். இது ஒரு ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஒரு கூட்டமைப்பு. அதில் கருத்துக்கள் யார் சொன்னாலும் பதிவு பண்ணியிருக்கணும். அது என்ன நோக்கத்துக்காகவோ அதை நீங்கள் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் திரும்பவும் ரிக்வெஸ்ட் பண்ணி பேசுனதையும் பதிவு பண்ணுங்கள், தொடர்ந்து பேசுறதுக்கும் எனக்கு அனுமதி தாருங்கன்னு கேட்டோம். இது போக இன்னும் பல பிரச்சனைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம மறைந்த தலைவர் கலைஞர் மத்திய அரசும் மாநில அரசுக்கும் உறவு குறித்து ராஜமன்னார் கமிஷன், அதுபோக தொடர்ந்து ஒன்றிய அரசு சர்க்காரியா கமிஷன், மாண்புமிகு மறைந்த வாஜ்பாய் அவர்கள் வெங்கடாச்சலையா கமிஷன், அதே போல் 2010 நம்ம பூஞ்சி கமிஷன், இப்படி ஒரு 4 கமிஷன் ரிப்போர்ட்லாம் ஒன்றை குறிப்பாக சொல்கிறாங்க. எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் போட்டாலும் அந்த மாநில முதல்வர்கிட்ட கலந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதையும் நம்ம அங்கே அந்த பதிவு பண்ணுறோம். அதோட மாண்புமிகு குடியரசுத் தலைவர் எதுவும் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் கூட அவங்க மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் 61 தெளிவாக சொல்லுது. அதே போல் தான் பூஞ்சி கமிஷன் என்ன சொல்லுது, மாநில ஆளுநர்களை நீங்கள் என்ன சொல்லலாம் நீக்கிறதுக்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. அதே போல் இவங்களையும் ரிமூவ் பண்ணதுக்கு வேணும்னு சொல்லுங்க. இந்த கருத்துக்களை தான் அங்கே பதிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு இல்லாத அதிகாரத்தை வச்சு என்னைய நீங்கள் பேசுறதையும் நீக்கிறோம் பேசவும் கூடாதுன்னு சொன்னதுனால நம்முடைய ஜனநாயக வழியில் அறவழியில் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காக வாக் அவுட் பண்ணோம், அவ்வளோதான். தம்பி ஞானசேகரன், நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள. நான் கடந்த 10ஆம் தேதி நிரஞ்சன்னு ஒரு தம்பி ஒரு புக் எழுதினார், இந்தியாவின் வெற்றின்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேர். அதை வெளியிட போகும்போது நீங்கள் சொன்ன பேர் கொண்ட ஞானசேகரன் ஒரு ஆள் எனக்கு துண்டு போட வந்தார். அந்த துண்டு போட்டோடனே என்னப்பா ஞானசேகரன்னு சொன்னோடனே எனக்கு பயமாலாம் இருக்குது, நீ அந்த ஞானசேகரனா? இல்லை, நான் அது இல்லை அப்படின்னாரு. ஜாலியாக பேசினேன், அவ்வளோதானே தவிர அந்த ஞானசேகரனா கையை காட்டி தான் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் 3 IPS ஆஃபீஸர் பெண்கள் போட்டிருக்குன்னு சொன்னோம். அதை எடுத்து அதே வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது, நீங்களே எடுத்து பார்த்து எவ்வளோ ஒப்பீட சொல்லியிருக்கேன். இந்த 2 பேர் ஒப்பீட மாதிரி நிறைய சம்பவங்களை ஒப்பிட்டுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போய் கேளுங்க, அதெல்லாம் எடுத்து போடக்கு தயாராக கேளுங்க. சட்டத்தின் ஆட்சி நம்முடைய மாண்புக்கு முதல்வர் நடத்துகிறார் என்பதை ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி. 10 வருஷ ப்ராசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்சியில் நம்ம கொண்டு வரல, 10 வருஷமாக இருக்குது. அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு
திட்டம். என்ன நான் குறிப்பாக அதை சொன்னேன்னா, அந்த இடத்த எதுக்காக நம்முடைய முதல்வர் வேகமாட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த இடத்துல ஓசூர், அது பக்கத்தில் அந்த பக்கத்தில் போயிட்டோம்னா என்ன வரும், பெங்களூர் இருக்குது. நம்முடைய தொழில் வளம் பெறணும் அப்படின்னா நான் படிச்சுட்டு வர நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா அந்த விமான நிலையம் அந்த இடத்துல வேணும். அந்த இடத்துல இருந்தால் தான் நம்முடைய ஓசூர் தமிழக பெல்ட்டில் வந்து அந்த தொழில் வளர்றதுக்கு இருக்காங்க. இல்லைன்னா பெங்களூர்லேருந்து காரில் இங்கே வரமுண்டாங்க. மிக முக்கியமானது அது. அதனால் வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய மாணவ மாணவிகள் படித்து பட்டம் பெற்று வேலை வேணும்னா அதில் தேவை அப்படிங்கிறது தான். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையம் சிறுசாக இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக தேவை. வசதி இருக்கவங்க டக்குனிட்டு பிளெயினை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பாம்பேக்கு போயிடுவாங்க, எங்கே வேணாலும் போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு நான் யாரை சொல்லுன்னு புரிஞ்சுருக்கோம். நீங்கள்லாம் அப்படி நாங்கள்லாம் அப்படி ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஓடிட முடியுமா நம்ம? அதனால் நமக்கு அந்த பரந்தூரில் அந்த விமான நிலையம் வேணும்னு அரசு முடிவு எடுத்திருக்கு. அந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பண்ணுவோன்னு இருக்காங்க. நன்றி, வணக்கம். அதில் விமான நிலையத்திற்கு எந்த பரந்தூரை விட்டு நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லலை, தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள். அந்த அங்கே உள்ள மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த விமான நிலையம் அமையும். உங்களுக்கு இந்த 4 வருஷத்தில் விளையாட்டு போட்டி முன்னால் கிராமத்தில் நடக்கணும்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஹைகோர்ட்டில் போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. பல லட்சம் செலவு பண்ணவங்க தான் கிராமத்தில் விளையாட்டு போட்டி நடத்த முடியும். இன்றைக்கி அப்படியே நடக்கு. இன்றைக்கி யாருனாலும் தான் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுங்க, விளையாட்டு போட்டி நடத்திட்டு. அதே போல் விளையாட்டு போட்டியை போல் எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு என்ன செய்யணும், எழுதி கொடுத்து அனுமதி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் பண்ணணும். நீங்கள் இன்னைக்கு வந்து நின்று நேரே நாங்கள் நீச்சல் போட்டி நடக்கிற இடத்துல போராட்டம் நடத்தணும்னு அனுமதிப்பாங்களா? ஒவ்வொரு போலீஸ் லிமிட்லையும் எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சர்வ கட்சியும் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிரச்சனை பண்ணி சொல்லியே இல்லாத இடத்துல போய் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதை விட நீங்கள் இப்போ சொன்ன ஆள் உள் அரங்கத்தில் நான் போய் சந்திக்கைக்கு தான் அனுமதி. உள் அரங்கத்தில் வந்துட்டு நினைச்ச இடத்துல போய் நின்று நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இதில் யாரையாவது சமூக விரோதிகளை உள்ளே விட்டு ஒரு தகராறு பண்ணி பிரச்சனையை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஒரு பில்டப் பண்ணக்காக இப்படியெல்லாம் பேசுவாங்க. அது உங்களுக்கு தெரியாததா தம்பி? சொல்லுங்களா.